ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தோலெல்லாம் சீவிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஜீரகம், கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகாய் வெத்தல், இது வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி. இது வந்து பெருங்காயம். இது கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் பொரியலுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். அதில் கடுகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் ஜீரகம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் சேர்த்துருங்க. 2 மிளகாய் வத்தல் கிள்ளியும் 2 மிளகாய் வத்தல் அப்படியே சேர்த்துருங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துருங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் அப்படியே கிளறி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். இந்த பீட்ரூட் பொரியல் வந்து சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ அது வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து பீட்ரூட் பொரியல் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஹோட்டல்லலாம் நமக்கு இந்த வெங்காயம்லாம் சேர்த்து தான் இந்த பீட்ரூட் பொரியல்லாம் செய்வாங்க. அதனால தான் இந்த வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போது நான் வந்து ரொம்ப அது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பீட்ரூட் பொரியல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அதில் பீட்ரூட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை கரண்டியாலே நல்லா அதை கிளறி விட்டுருங்க. வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் கிருத்திகா சமையல் அண்ட் வ்ளாக்ஸ்னு யூடியூப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா எல்லா ரெசிபீஸும் வரும். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி மூடி போட்டு அதில் வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வேகணும். ஏன்னா அது பீட்ரூட்றதுனால நல்லா கொஞ்சம் வேகணும். அதனால் 10 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுருங்க. இதை மூடி போட்டு அதை வேக வச்சிடலாம். இப்போ இந்த பீட்ரூட் பொரியல் வந்து ரசம், சாம்பார், வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த பீட்ரூட் பொரியல் வந்து வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வெந்துடணும். இப்போ அது பார்த்தீங்கன்னா இது நல்லா 10 நிமிஷம் வெந்திருக்கும் பாருங்கள் இந்த பீட்ரூட் பொரியல். இதில் வந்து இப்போ கடைசியாக அந்த தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் போட்டவுடனே அந்த இருந்த தண்ணியும் கொஞ்சம் நல்லா அப்படியே வற்றிடும். நீங்கள் வந்து தண்ணி இருக்கும் போதே தேங்காய் போட முடியுமா அப்படின்னு ஒன்றும் இது இல்லை. தேங்காய்னா அந்த தண்ணி வந்து உடனே வற்றிடும். ஏன்னா ரொம்ப தண்ணி ட்ரை ஆனப்புறம் தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும்போது தேங்காய் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.